கிடைத்த சந்தர்ப்பத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கதைக்காம டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணேன். அப்படி இருந்து நான் கதை பண்ணி காய்ச்சிருக்கிறேன். நாளைக்கு அடுத்த அது மட்டும் அந்த சுகாதாரத்தோட இந்த ஊதியம் அந்த பிரச்சனையும் காய்ச்சினா நான் அவர்கிட்ட கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நடவடிக்கை எடுக்கணும் சரியான இப்போ நான் பேர் இலங்கை ஃபுல்லாக தான் எடுக்கிறேன். ஆனால் வடக்கில் அந்த ரெக்கார்டிங் எடுத்து தரப்போ நான் சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்ட பிரதேசம். அதில் அந்த 30,000 எத்தனை பெர்சன்டேஜ் வருங்க? வடக்கில் 5 மாவட்டத்தில் மாதிரி பெர்சன்டேஜ் வருமா? நான் அதை சிறப்பாக கேட்டேன்னா இல்லை எங்களுக்கு வடக்கு கிழக்கு போராட பாதிக்கப்பட்டதான்றதால எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷனலாக பெனிஃபிட் தர சொல்லி கேட்டேன். நான் அதுக்கு மூமெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் லைவ்ல இதில் வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஓகே எங்களுக்கு நான் திரும்ப நாங்கள் ரோட்டில் நிற்கிறது ரீசன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எத்தனை பேர் கிடைக்கும் அரசியல் வாக்குறுதி தானே. இதுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாநசபையும் நோக்கின அரசியல் வாக்குறுதி அது வருமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கேட்க வேண்டிய கடமை உங்கள்கிட்ட சார்பாக கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. நான் கேட்டேன். நாங்கள் இவ்வளோ பேர் சார்பாக நான் உங்களை நன்றி சொல்கிற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆனால் அதுக்குரியவன் அதை செய்யணுமா இல்லையான்றது எதிரால தான் தீர்மானம். இப்போ சொல்லியிருக்கிறா செய்கிறேன். இப்போ தான் சொன்ன நான் கேட்குறேன். நான் அந்த சுதாரை ரிலீஸ் பண்ணது யார் இப்போ எங்கள் அரசியல் கைதியை ஓமெண்ட்டு சொல்லியிருக்கிறார். ஏன் ஓமெண்ட்டு சொல்லியிருக்கார்? ஒரு உள்ளூராட்சி சபையும் மாநசபையும் அதைக்கு வேணும். அதுக்கு ஓமெண்ட்டு சொல்லி விடுறாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்கள் கேட்கணும். நீங்கள் இதுக்கு பொறுப்பு கூட யாருன்னு கேட்டாலும் அரசாங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் அது தெரியும். உங்களுக்கு 3 கத்திரம் தோட்டத்தை தெரியும் வச்சுருக்கேன். நானே அவ்வளோதான் பொறுப்பு கூட. நான் உண்மைட்ட கூட அதுக்கு தான் நாங்கள் பலமாக நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்களும் அந்த மீட்டிங்கில் சரி கதைக்கிறதுக்கு அந்த இப்போ இருங்க அப்ரூவல் கிடைக்கல. எங்களை கூட்டிக்கொண்டு போய் செயலாளரோட காய்ச்சது. நான் செயலாளர்கிட்ட வந்து நான் இந்த கடிதத்தை ப்ரொபோசலையும் கொடுத்துட்டுனா மெயில் அட்ரஸில் நான் இதுக்கு முன்னே மெயில் அட்ரஸ் தானோ ஆல்ரெடி போன திங்கக்கிழமை ரிக்வெஸ்ட் பண்ணினேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இதே மாதிரி நாங்கள் 2 பேர் கச்சேரியில் வந்து தன்னிட்ட ப்ரொபோசல் தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் இன்றைக்கு பேர் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் போராட்டம் செய்கிறதுக்கு நீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் அது மட்டும் கடமை நீங்கள் அதை செய்யலாம். பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமான ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் தான் வேகன்சி கிரியேட் பண்ணி தாரான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் ஜனாதிபதியிலேருந்து எங்களுக்கு வந்த பாதை நடக்குமா நடக்காதான்றது உள்ளூராட்சி தேர்தலில் தான் தெரியும். அவர் அதுக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி மாநசபைக்கு பிறகு செய்கிறாரா இல்லாட்டி செய்யாமே விடுறாருன்றது அதுக்கு வாக்குறுதியில் பொறுத்து. நான் உங்கள்கிட்ட கடமையை நிறைவேற்றியிருக்கு. உங்கள்கிட்ட சார்பாக அது விளங்க அதுக்கு நன்றி. ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து எங்களுக்கு 40 வயசை தாண்டியும் இருக்கிறாங்க. இல்லை இப்போ நான் பார்த்துருக்கேன் 1-2 இந்த ஓலர் கூட படிக்காத யூடியூப் பசங்க நான் போய்க்க கூட யூடியூப் படியாது. ஏனென்றால் ஒரு ஜூனியர் செக்ரட்டரியின் பெயின் வந்து சாதாரணமானது இல்லை. ஆனால் நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்கிலையும் சும்மா கிளிக் எழுதுறது நான் அதை கணக்கெடுக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டு அந்த மாதிரி ப்ரொஃபைலில் பார்க்குறதுல வேலையே இல்லை. ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ட்ராகிங் கொடுத்து வெளியால் வரைக்கலாம் தான் நம்ம வெளி தெரியும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வேலை இருக்குது மட்டும். ஆனால் அதை விளங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட சமூகம் இல்லை. எங்கள்கிட்ட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நக்கல் அடிக்கணும். இப்போ நான் ஜெயிலேன்ற ஒன்று நான் இங்கே வரக்கூடாதுக்காண்டி அரெஸ்ட் பண்ணினேன். ஜெயிலேன்ற ஒன்று குத்தி குறைச்சி தலையங்கம் போடுறதுக்கு இதே 12 மணிக்கு நான் அங்கேருந்து வந்து கொண்டிருக்கேன். அப்பவும் புதுசாக ஒரு ஆள் அப்டேட் பண்ணுறேன். அர்ஜுனா கைது அப்படியான சமூகத்துக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதுக்கிட்ட வெளியில் சந்தோஷமடைகிறோம். எங்கள் வாழ்க்கையோடைய அப்படி ஒரு கேவலமான சமூகத்துக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 100ல் ஒரு 5% அப்படி இருக்கும். அதை பற்றி குறை பண்ண வேண்டாம். அதை ஒன்றும் செய்யலாம். மற்றது ஐடி கிராஜுவேட் ஒரு 60 பேருக்கு வேலை வாய்ப்பு தரத்துக்கு ஒரு ஜெர்மனில் இருந்து ஒரு கம்பெனி வந்து நல்லா காய்ச்சி இருக்குது. ஒன்று எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30 கூட்டுவோம். 60 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சொல்லிங்கன்னா ஐடி கிராஜுவேட் இதுவே எங்களுக்கு ஒரு கிராஜுவேட் பெரிய ஒரு வெற்றி தான். டெல்லி கொண்டவங்களுக்கு நாங்கள் 10 வருஷமாக 22,000 சரி ராஜநாதனுக்கு தந்தது இன்றைக்கு வழக்கு போய் கொண்டிருக்கேன். வழக்கு போகல நாங்கள் தரத்தில் இன்றைக்கு கடிதம் கொடுக்க வந்து நான் உள்ளுக்கு உங்களை தண்ணி நான் வைத்து உள்ளுக்கு செக்ரட்டரி கூட்டிக் கொண்டு போனேன். இல்லை இதை தாங்க பண்ண மாட்டேன். நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். குழுவி வேடத்தையும் எழுதி நீங்கள் என்னோட கையில் நடந்தீங்கடா பாராளுமன்றத்தில் நான் கதைக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கிற 1வது 5ஆம் தேதி காலமாக அது என்னுடைய சிறப்பு. அதாவது அந்த போலீஸார் பிடிச்ச சம்பந்தமாக தான் கலைஞர் தான் டைம் வரைக்கும். அதில் வேறு டாபிக் மாறிட்டோமோ டப்பன் மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. அனுமதி எடுத்ததுக்கு புறம்பாய் கலைக்கிறாங்க. அண்டே தினம் இல்லை அடுத்த நாள் எனக்கு டைம் கிடைக்கும். உங்களோட வேலையில் பண்ணுறது டிசிசி மீட்டிங் கூட முடிக்காமல் தொடர்ந்து பயணிச்சிங்க. எலெக்ஷனுக்கு நான் வெல்லுவேன் வந்த அப்புறம் நீ வந்த கதையை நான் வேலை செய்யணும். வடமராஜி எனக்கு வேலை இந்த 6 லட்சம் ஜனத்துக்காண்டியும் நான் வேலை செய்வேன். சரிதானே? அதோட ஒரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பெயின் தெரியும். வேறு இவ்வளோ படிச்சு மாட்டா இப்போ சம்பளம் இல்லாத தான் இருக்குது. உங்களோட வெளி எனக்கு தெரியும். நானும் சம்பந்தமாக இருப்பேன். உங்கள் டிசிசி மீட்டில் காய்ச்சிருக்கேன். விளக்கில் வந்து உண்ணாவிரதம் இருந்தவங்களாண்ணா 25 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தீங்க. வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா பட்டதாரியும் சம்பந்தமான கதை. சரி
மற்ற நீங்கள் உங்களுக்குரிய வருமானங்கள் இதுவரையும் தேடி கொண்டு ட்ரை பண்ணணும். அரசாங்கத்தை நம்பி கொண்டு இருக்கிற அரசாங்கம் எப்போ வேகன்சி ஹோல்ட் பண்ணதோ அப்போ போடும். எலெக்ஷன் நேரம் பயங்கர வாக்குறுதி எல்லாம் வெளியால் வரும், அது முடியும் காலத்தில் போயிடும். இதுவும் அப்படி போகுது எனக்கு தெரியாது. அந்த அது அந்த சம்பந்தமான நடக்காது. நீங்கள் சம்பந்தமாக ஃபுல்லாக வெளியே போய் இந்த கையில் ஒன்றுந்தாங்க. சரி அவங்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஹெச்என்டி ஐடி முடிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதே 60 பேர் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தானே, அப்போ அவங்களே மறுக்கா சூஸ் பண்ணுங்க. கட்டாயம். அப்போ என்னடா எனக்கு வெளிநாடு கார் சொல்கிறத நம்பி தான் நான் உங்கள்கிட்ட காசு சொல்கிறேன். நாளைக்கு போன ஆன்சர் பண்ண ஒன்று செய்யலாம். நான் எதிர்பார்க்கணும் ஒரு அந்த படியன் நினைக்கிறேன் ஒரு 60 பேர் கட்டாயம் வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு கம்பெனி வந்து கால் பண்ண போகிறேன். அதை விட கனவே 2 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களோட ஜனாதிபதி மாளிகை இருக்குதானே, அந்த ஜனாதிபதி மாளிகையை வந்து ஏதாவது ஒரு சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்த சொல்லி ஏதாவது ப்ரொபோசல் கேட்டவர் ஜனாதிபதி. எங்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட அறிவு கூட தானே என்னது பாய்க்கிறன்னு கூட தெரியாது. ஒரு எம்பி பக்கம் சொல்லி டூரிஸ்ட் பாய்ப்போம், என்னோட சொல்லி யூனிவர்சிட்டி கொடுப்போம். அதே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அரசாங்க நிறுவனமாக அந்த ஜனாதிபதியை மாளிகையை மாற்றி போட்டு அதில் ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவு கூட. ஜனாதிபதி கேட்குறாரு உங்களோட ரோட்டை இவ்வளவு தூரம் போடுறது, ரோட்டுக்கு ஏதாவது ப்ரொபோசல் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ படங்கள் இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை தாரத்துக்கு ஐடியா இருக்குது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸுக்கு இல்லை. இப்போ நான் கத்துறையும் போடுறாலே பெரிய யோசனை. சரியா? ஓகே, தேங்க்யூ. சரி, ஹெச்என்டி ஐடிஎம்எல்கா பார்த்தீங்கன்னா சரி, தேங்க்ஸ் அண்ணா. எழுதி கையில் எழுதி போட்டு நம்பர் 556 1924 556 அதுக்கு கால் பண்ணி போட்டு அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற போட்டு வச்சிங்கன்னா